அண்ணே பாண்டி மலரை தூக்கிட்டாண்ணே. என்னமோ பாண்டிக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னா அங்க பாரு. டேய் எங்கடா எங்கடா வா அண்ணா. டேய் பாண்டி அப்பா பாண்டி பாண்டி டேய் பாண்டி 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 டேய் வெளிய வாடா பாண்டி. டேய் டேய் பாண்டி 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 சீக்கிரம் என்ன பாருடா போடுங்க ஐயா பாருங்க ஐயா பாண்டியா விடுங்க விடுங்க என்ன சொல்றீங்க கேளுங்க விடுங்க பாண்டி பாண்டி இருங்க பாருப்பா பாண்டி காணோம் எங்க காணோம் பாண்டி அண்ணே சொன்னா கேளுங்க ஐயா பாண்டி ஐயோ பாண்டி அப்பா பாண்டிப்பா அப்பா பாருங்கப்பா சீக்கிரமா அமைதியா இருங்க சொன்னா கேளுங்க உள்ள எல்லாம் தேடி போறா தேடுறா தேடுறா பாண்டி பாண்டி அப்பா பாண்டிப்பா அப்பா பாண்டிப்பா அண்ணே அண்ணே போகக்கூடாது பாண்டி போகக்கூடாது பாத்துடா என்ன ஆபி பண்ண பாண்டி பாரு சும்மா கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் இப்போ தள்ளு எந்திரி எந்திரி பாண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பயப்படாத இந்தம்மா வந்து எடுத்துக்கோங்க. எல்லாரும் இந்த முளைப்பாரி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். முக்கியமா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க தான் எடுக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து எடுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணுங்களும் எடுக்கலாமா? அதெல்லாம் தாராளமா எடுக்கலாம். வா எடு. சரிங்க தா. புரியுதா பயப்படாத ஆயுசு தெரியுமா ஒண்ணு இல்லப்பா
ஒண்ணு இல்லடா. அறிவு கட்டவன நீச்சல் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானடா. இல்லன்னா இறங்க விட்டுருக்க மாட்டோம்ல. ஏய் பாண்டி, ஏய், கொஞ்ச நேரம் எங்களுக்கு மூச்சு நின்று போச்சுடா. ஆத்து போட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாரு. பா உன்னை காப்பாத்தினது கருப்புசாமி தான்ப்பா. இனிமேலாவது பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிங்க ஐயா, சரி. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். உள்ள போனதோ கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் மச்சான். பாண்டி, உன்னை காப்பாத்துறது நான் இல்லடா. வேற யாரு? மாமாவா? மாமா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஒவ்வொரு தப்பாவும் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. உன்னை காப்பாத்துறது நானும் இல்ல, அப்பாவும் இல்லடா. நானும் அப்பாவும் உன்னை காப்பாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள இறங்கணும். ஊர்க்காரங்க எல்லாம் எங்க 2 பேரையும் பிடிச்சு இழுத்து இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பாண்டி. யா எதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க? இந்த குளம் பயங்கர ஆழமாண்டா. உன்னை காப்பாத்த இறங்கினா நாங்களும் மூழ்கிடுவோம்னு சொல்லி எங்களை பிடிச்சி இழுத்துட்டாங்கடா. அப்புறம் யார் தான் என்ன பூச்சி இழுத்துன்னு வந்தது? ஊருக்காரங்களா? அண்ணன் தாண்டா. பெரிய மச்சனா? என்னவா? மேகலா, 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 ஒண்ணுதாம்மா. ஆ, நீயும் வந்து எடுமா. இத பாருங்க, ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க, சாமி காரியத்தினால நான் வந்தேன், அவ்வளவுதான். இப்போ முளைப்பறைய எடுக்க சொல்லுவீங்க, அப்புறம் மாமா கால்ல விழுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் உங்க கால்ல விழுன்னு சொல்லுவீங்க. சாயங்காலம் தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு தீ மிதிக்கணும்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் ஆள் நான் கிடையாது. அதான் வீட்டுக்கு 2 பேர் எடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல மேகலா, இதையெல்லாம் செய்யறது ஒரு முறை. இது நீ செஞ்சுதாம ஆகணும். நீங்க எனக்கு செஞ்ச முறை தான் எனக்கு தெரியுமே. என்னால இதெல்லாம் எடுக்க முடியாது, வேற ஆளை பாருங்க. என்ன மேகலாத? கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணா நல்லாவா இருக்கு? நான் இதுக்கு மேல ஏதாவது பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்றோம். வாங்க வந்து எடுங்க. ஏய், இத பாரு, நீ எடுக்கிறதுனா எடு, இல்ல எடுக்காட்டி போ. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இத சேர்ந்து செய்யணும் தானே மேகலா சொல்றேன். இத பாருங்க, எடுக்க முடியாதுன்னா முடியாதுதான், அவ்வளவுதான். எடுக்கலன்னா இப்ப என்ன பண்ணுவீங்க? சும்மா ஏதாவது பேசு. அத்தை, அடிக்காதீங்க அத்தை. சமந்தி, மச்சான் மச்சான் என்னடா நல்லா குளிச்சுட்ட போல இருக்க. நான் உங்களை எவ்வளோ கலாச்சிக்கிறேன், வெறுப்பேற்றிக்கிறேன். அட் சேம் டைமில் உங்களை அச்சு மொத்தமாக காலி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் உசுருக்கு ஒன்றுன்னதும் இந்த குளம் ரொம்ப டேஞ்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்காம எனக்காக இறங்கி உள்ளேருந்து எனக்கு தூக்கின்னு வந்த பாரு. தெரியல மச்சான், உனக்கு எப்படி நன்றி சொல்லதே தெரியல மச்சான். ஆனா இன்னைக்கு நான் உசுரோட இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம் மச்சான். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் மச்சான். அப்படியா? ஆமா மச்சான். சரி, இன்னொரு வாட்டி அந்த குளத்துல போய் குளி பார்ப்போம். என்ன மச்சான், நான் எவ்வளவு சீரியஸா பேசி நேரா நீ தமாஸ் பண்ணுகிற? நானும் சீரியஸா தான்டா பேசுறேன். ஆக்சுவலா உன்னை உள்ள வச்சு ஒரே காமிக்கணும் தான் வந்தேன். நீ தான் என்ன கெட்டியா பிடிச்சுக்கிட்ட. அப்படியா சொல்ற? பின்ன மச்சான், இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல் மச்சான்.
இல்ல மலர் அன்னைக்கு நீ கட்டின தாலியை கழட்டி போட்டால, அதுக்கு ஏதோ ஒரு வழியில நானும் காரணமாயிட்டேன். இன்னைக்கு அந்த தாலி அவ கழுத்துல நிக்குதுன்னா அதுக்கு நான் தானே காரணம். ஊட்டி கழிச்சு பாரு, கணக்கு ரெண்டுக்கும் சரியா போச்சு. தேங்க்ஸ் மச்சான். சே, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ. உன் சின்ன மச்சானும் மாமனாரும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தேவையில்லாம ஒன்னதான் கலாய்ப்பாங்க. போடா மச்சான். அது எப்படி மச்சான்? சரி, அது அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் ஊருக்காரங்களாம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எப்படி அவ்வளோ தைரியமா குச்ச? ஏய், உனக்கும் எனக்கும் 1000 இருந்தாலும் நீ என் தங்கச்சி புருஷன்டா, என் வீட்டு மாப்பிள்ள. நீ போய் சேர்ந்துட்டா அப்புறம் காலம் பூரா அவளுக்கு யார் செலவு பண்ணிட்டு இருப்பா? மலை ஏறினாலும் மச்சானோட துணை வேணும்னு சொல்லுவாங்க. இனிமேட்டு நான் ஆத்துக்கு போனாலும் மச்சானோட தான் போவேன். தேங்க்ஸ் மச்சான். நான் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறேன், அதெல்லாம் மனசுல வைக்காம என்ன காப்பாத்தினல. என்ன மன்னிச்சிரு மச்சான். டேய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, புரியுதா? என்ன பெரியவங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பெரிய எவ்வளவு கூட கூட எடுத்து பேசிட்டு இருக்க? கோயிலுக்கு வந்துட்டு என்ன பெருசா சீன் போட்டுட்டு இருக்க? அவங்க சொன்னதை செய். ஓ, முளைப்பாரி எடு. என்னடி சும்மா அம்மா நொம்மான்னிட்டு இப்படி வாய்க்கு வாய் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கியே? இன்னைக்கு இந்த அம்மா உன் முன்னாடி உயிரோடு நின்னுட்டு இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா உனக்கு? சம்மந்தி வேண்டாம். மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி. உண்மையை சொன்னாலாச்சும் இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இதோ இந்த அம்மா தாண்டி. என்னம்மா சொல்ற? அதெல்லாம் எதுக்கு சம்மந்தி இப்போ? இல்ல சம்மந்தி, இத நான் சொல்லியே ஆகணும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன் புருஷனும் என்ன அம்போன்னு அனாதையா ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனீங்களே, அப்போ அவங்க கொடுத்த காசுல பண்ண ஆபரேஷன்ல தான் இன்னைக்கு என்னோட இதயம் துடிச்சிட்டு இருக்கு. இந்த இதயம் வேணா உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் துடிக்கலாம். ஆனா அதை துடிக்க வச்சவங்க இவங்கதான். அம்மா. ஆமாண்டி, அந்த தனிகாச்சலம் ஒரு ஃப்ராடு பையன். அவன் காசு கொடுத்ததா சொல்லி இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். அடப்பாவி. அன்னைக்கு 10 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து உங்க மூஞ்சில தூக்கி அடிச்சு உங்களை வீட்டை விட்டே வெளியில துரத்தி அமிச்சிருக்கலாம். விடுங்க சம்மந்தி, எதுக்கு வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க சம்பந்தி. இந்த உண்மையெல்லாம் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு போட்டோம். நாம கோயிலுக்கு வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். கோயில்ல வச்சுதான் இதெல்லாம் சொல்லணும். நல்லா கேட்டுக்கோ. அவங்க நினைச்சிருந்தா உங்க கடனை அடைச்சிருக்கலாம். ஆனா அதை செய்யாம என்னோட உயிரை காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி கடங்காரங்களா நின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வாங்கின காசை கொடுக்க முடியாம அவங்க கடன் பட்டு கிடக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். உனக்கு இந்த அம்மா மேல உண்மையிலேயே மனசு ஓரத்துல ஏதாவது கொஞ்சம் பாசம் இருந்ததுன்னு வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அம்மாவை எமங்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தது இவங்கதான். என்னடி பாக்குற? போ, போய் முளைப்பாரி தூக்கு போ. போன்னு சொல்றேன்ல.
ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனா அது எல்லாம் நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அத வெளியில கூட இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்கீங்க அத்தை. நீ வெளியாளா என்ன? நீ எனக்கு பொண்ணு தானே. உங்க அம்மாவுக்கு நாங்க செய்யாம வேற யார் செய்ய போறாங்க? உங்க புள்ள உங்களுக்கு எதிரா பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னோட சுயநல காரணமா நானும் அதுக்கு பல முறை துணை போயிருக்கேன். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அத்தை. விடு மேகலா, செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாலே போதும். வேற எதுவும் தேவையில்லை. நான் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. இதையெல்லாம் நானும் உங்க மாமாவும் எதையும் எதிர்பார்த்து செய்யல. நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுக்கு செய்யற கடமையா நினைச்சுதான் செஞ்சோம். அன்பா இருந்த கூட்டு குடும்பம் உடையறதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அத்தை. விடு மேகலா, எனக்கு மலர் எப்படியோ, ரேவதி எப்படியோ, உமா எப்படியோ அப்படித்தான் நீயும். உங்க 4 பேருக்குள்ள எந்த வித்தியாசத்தையும் நான் பார்த்ததில்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறவங்களை விட நம்ம கிட்ட கோவமா இருக்கிறவங்க மேலதான் அக்கறை அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம நாம சொல்ற பேச்சு கேக்குறவங்கள பத்தி நமக்கு எந்த கவலையும் இருக்க போறதில்ல. நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற புள்ளைங்களை நினைச்சாதான் அவங்க மேல நம்ம கவனிப்பு அதிகமா இருக்கும். அந்த விதத்துல பார்த்தா அவங்க 3 பேரை விட ஓ மேலதான் எனக்கு அக்கறை ரொம்ப அதிகம். ஓ மேலேயும் ராஜா மேலேயும் எனக்கு இருக்கிற கவனமும் அக்கறையும் எப்பவுமே கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது என்ன, கோவிலுக்கு வந்த இடத்துல சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நீ எப்பவும் போல இரு மேகலா, அழாத. போ, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. விடுமா, கோவிலுக்கு கிளம்பலாம். வாங்க வாங்க சம்பந்தி, போங்க. சாமி, யோ வாயா. என்ன வாயா. என்னையா? யோ, அதான் ஏற்கனவே எல்லாம் பேசியாச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? பேசின மாதிரி எல்லாம் நடக்கும். போ. ஐயா உங்ககிட்ட பேசணும்னாரு. என்னது, ஐயா வந்திருக்காரா? வெளியே தான் வெயிட் பண்றாரு, வா. ஐயா இங்க. சாமி, ஐயாலாம் தேவையில்லாம ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்ல. கொஞ்சம் இருங்க, போன் போட்டு தரேன், பேசுங்க. சொல்லியா? அண்ணே, இப்ப இந்த சாமியாடி நம்ம கூட தான் இருக்காப்ல. போன் அவங்கிட்ட கொடு. சரிங்கண்ணே. இந்தா ஐயா பேசுறாரு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னையா பேசினபடி எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா? கோயில் காரியத்துல எதுவுமே மாறலையா? அதெல்லாம் சொன்ன நேரத்துக்கு சரியா தான் ஐயா போயிட்டு இருக்கு. நீயும் சொன்ன மாதிரி நீட்டா செஞ்சு முடிச்சிருவது தானே?
ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. நான் இது போல கள்ளசாமி வந்தெல்லாம் ஆடினது இல்லையா. அந்த கருப்பண்ணசாமி என் மேல வந்து இறங்கினா மட்டும்தான் ஆடுவேன், அருள் வாக்கு சொல்லுவேன். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீதாயா கருப்பண்ணசாமி. நீ சொல்றதுதான் சட்டம், நீ பண்றதுதான் தெய்வ காரியம். ஐயா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தப்பு தண்டை எதுவும் பண்ணது இல்லையா. அதனால தான் உன் தட்டுல விழுற 5க்கும் 10க்கும் நாக்க தள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த மேல சத்தத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க கோமாளி மாதிரி இருக்கணுமா, இல்ல நீயும் கையில 4 காசு பார்த்து 4 பேர் மாதிரி கௌரவமா இருக்கணுமா? உன் புள்ள டவுனுக்கு போய் படிச்சு பெரிய ஆளாக வேண்டாமா? இல்ல உன்ன மாதிரி இதே கிராமத்துல குறி சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கணுமா? ஐயா இருந்தாலும் இது இதோ பாரியா, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்க்காத காசு, அதுவும் மொத்தமா தரேன். ஓஹோன்னு வாழ்க்கை. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு உன்ன மாதிரி இன்னொருத்தனை வச்சு இந்த வேலையை முடிச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இது நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு. உன் வாழ்க்கையில ஒரு லட்சுமி இல்ல, அஷ்டலட்சுமியும் தேடி வரும்போது வேணான்னு சொல்லாதயா. அதுக்கு இல்லைங்கய்யா. நான் எதுக்கு சொல்றேன்னா யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வராது. இந்த மாதிரி சாமி ஆடிங்க சவுக்கு அருவா இதெல்லாம் வச்சு ஆடும்போது மத்தவங்க மேல சவுக்கடியும் சின்னதா 1-2 வெட்டும் படுறது சகஜம் தானே. நீ என்ன பண்ற, அந்த மூத்தவன் ஒருத்தன் இருப்பான்ல ராஜான்னு, நல்லா வளர்த்தியா அவனை ஸ்ட்ரெயிட்டா போடு. வெட்டு எப்படி இருக்கணும்னா சும்மா சங்கிலிய ஒரே வெட்டா இருக்கணும், ஆளு ஸ்பாட்லயே காலியாகணும். புரியுதா?